வணக்கம் யுஎஸ் காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிரவார். மகாலட்சுமி கோயிலை தேடி போய் வணங்க வேண்டிய நாள். மகாலட்சுமிக்கு பிரியமானது நெய் விளக்கு, இனிப்புகள். விளக்கேற்றும் போது நீங்கள் விளக்கில் ஒரு கல்கண்டு போட்டு ஏற்றுங்க. இன்னும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு காசு அந்த எண்ணெய் ஊற்றுற இடத்துல ஒரு காசு போட்டு விளக்கேற்றுங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் போட்டும் ஏற்றலாம். ஏன்னா இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிரியமானது. வாசலில் துளசி தொட்டி வச்சிங்கன்னா வாஸ்து குற்றங்கள் அடிபட்டு போகும். தீருவே என் இல்லம் வருவாயே, திருமாலின் தேவி தீருவே என் இல்லம் வருவாயே. உள்ளம் வந்து ஒரு பிடி செல்வம் அள்ளி கொடுப்பாய் வெள்ளிக்கிழமையில். அம்மா உன்னை வேண்டியே நின்றேன், அருளோடு பொருளும் தருவாய் நீயே. திருவே என் இல்லம் வருவாயே, திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே. எங்கள் இல்லம் வருவாயம் என்றும் இன்பம். குட் மார்னிங் நிஸ்வந்த். என்றும் இன்பம் தருவாயம்மா, அம்மா உன்னை வேண்டியே நின்றேன், அருளோடு பொருளும் தருவாய் நீயே. தீருவே என் இல்லம் வருவாயே, திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே. குட் மார்னிங், ஆல் த பெஸ்ட். வாஸ்து குற்றங்கள் வீட்டில் இருக்குன்னு நீங்கள் நினச்சி குழம்ப வேண்டாம். எப்படின்னா வாசலில் ஒரு ஃபைன் தேங்க்யூ. ஒரு துளசி தொட்டியை உங்கள் வாசலில் வைக்கலாம். துளசி அதனால தான் பாருங்கள் நிறைய வீட்டில் துளசி மாடம் முன்னால் கட்டியிருப்பாங்க. இல்லை வீட்டிலேருந்து நேராக பார்த்தாலே துளசி மாடம் தெரிகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. காரணம், துளசிக்கு அருகில் மகாலட்சுமி, எந்த வீட்டில் துளசி இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்காள். அதனால் வீட்டில் வாசல் முன்னால் ஒரு துளசி செடி வைங்க. அதே சமயம் மங்கள காரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்துகிறீங்கன்னா துளசி செடியை தானம் கொடுங்க. மகாலட்சுமி கடாட்சம் பெருகும், புண்ணியம் கூடும்.